இலங்கையை பொறுத்தவரைக்கும் மாலை 6 மணிக்கு பிறகும் அதிகாலை நேரங்கள்லயும் கடுமையான ஒரு குளிர் நிலவிட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம மதிய நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வறண்ட காலநிலை நிலவிட்டிருக்குது. இந்த காலநிலை காரணமாக இலங்கையில ஒரு வைரஸ் தொற்று பரவிட்டிருக்குதா சொல்லப்படுது. முக்கியமாக உங்களுக்கு இருமல், காய்ச்சல், கடுமையான தலைவலி, வாந்தி, தசைவலி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வைத்தியர்கள் கிட்ட ஆலோசனை பெறணும் அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. முக்கியமாக சிறுவர்களுக்கு இடையில இந்த வைரஸ் தொற்று பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம நாட்டின் பல பகுதிகளிலையும் வழி தரச்சுட்டின் ஆரோக்கியமற்ற நிலையில இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது 2 நாட்களுக்குள்ள சரியாகிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா முன்னாயத்தமாக நீங்க வைத்தியர்களோட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா முகக்கவசத்தை அணியறதுக்கும் மறந்துடாதீங்க. முக்கியமாக நீராகாரங்கள், அதிகமான நீரை அருந்துறது இதெல்லாம் பழக்கமா வச்சுக்கோங்க. சிறுவர்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், நீங்க வெயில் நேரத்துல, அதிகமான வெயில் நேரத்துல வெளியில நடமாடுறதையும் குறைச்சு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்.